கிராமப்புற மின்மயமாக்கல் கழகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு விட்டுருக்குறாங்க. ஓகேவா? இதற்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக். ஸோ என்ன போஸ்ட்னா ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் டெப்டி மேனேஜர் இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போஸ்டிங்ஸு. ஸோ லாஸ்ட் டேட் இஸ் டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 31/12/2024. ஸோ கிராமப்புற மின்மயமாக்கல் வேலைவாய்ப்பு கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங். லாஸ்ட் டேட் இஸ் 31/12/2000. ஸோ இதுதான் அதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்னதுன்னா கிராம மின்மயமாக்கல் ஆர்இசி. ஓகே. ஸோ அதோட டீட்டெயில் ரெக்ரூட்மெண்ட் ஆர்இசி லிமிடெட் வைட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதான் டீட்டெயில் கிளிக் பண்ண வரும். அப்ளை நான் வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 31/12/2024 அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்லாக் வேகன்சிஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதோட கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் ஆகும். தான் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஆர்இசி லிமிடெட். ஓகேவா? ஸோ வேகன்சிஸ் வேரியஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏஜ் லிமிட் வந்து 48, ஃபுல் டைம் பேச்சுலர் இன் பிஇ, பிடெக் ஆர் மாஸ்டர் இன் த எம்டெக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே. இன்ஜினியரிங் பவர் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் கொடுத்தனா 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ளூடிங் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 வேக்கண்ட்டு. ஓகேவா? 52 வயசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. பிடெக் தான். ஓகேவா? எலக்ட்ரிக்கல் சைடு. ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. டெப்டி மேனேஜர் வந்து ஒரு வேக்கண்ட்டு, சீஃப் மேனேஜர் வந்து 2 வேக்கண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெப்டி மேனேஜர் 6 ஓகேவா? 6 கொடுத்துருக்குறாங்க. ஓகே. இங்கே 6 டெப்டி மேனேஜர் 6, அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து 5. ஓகேவா? வேக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் உங்கள் அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. என்ன இது ஏஜ் லிமிட் எல்லாமே ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா 17 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ 17 வேக்கண்ட்டு. ஸோ 33 வயசுக்குள்ளே இருக்கணும். ரெகுலர் ஃபுல் டைம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கணும். 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனுவல் சிடி 10 லேக்ஸ் சொல்லியிருக்காங்க. சிடிஸ் வந்து 10 லேக்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் டெப்டி மேனேஜர். ஓகேவா? 2 வேக்கன்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்ட் 35 வயசுக்குள்ள இருக்கணும். ஆஃபீஸர் வந்து 32 வேக்கன்ட் 33 வயசுக்குள்ள இருக்கணும். ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் ஒரு வேக்கண்ட்டு, ஆஃபீஸர் வந்து ஒரு வேக்கண்ட்டு. ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருவாங்க. குவாலிஃபிகேஷன் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டெப்டி மேனேஜர் ஒரு வேக்கண்ட் 39 வயசு. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆஃபீஸர் ஐடி 11 வேக்கண்ட்டு 33 வயசுக்குள்ளே இருக்கணும். ஃபயர் சேஃப்டி டிசிப்ளின் ஆஃபீஸர் ஒரு வேக்கண்ட் 33 வயசுக்குள்ளே ரெகுலர் பிடெக் ஃபயர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஓகேவா? 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அடுத்தது கம்பெனி செக்ரட்டரியேட் டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மேனேஜர் சிஎஸ் இருக்கணும் ஒரு வேக்கண்ட், மேனேஜர் சிஎஸ் 2 வேக்கண்ட், டெப்டி மேனேஜர் சிஎஸ் ஒரு வேக்கண்ட்டு, ஆஃபீஸர் சிஎஸ் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. கார்பரேட் கம்யூனிகேஷன் டிசிப்ளின் வந்து ஜென்ரல் மேனேஜர் சிஎஸ்சி ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து லா டிசிப்ளின் சீஃப் மேனேஜர் வந்து ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. டெப்டி மேனேஜர் லா வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் 1 வேக்கண்ட்டு. கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிள் டிசிப்ளின் வந்து ஆஃபீஸர் சிஎஸ்ஓ ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. செக்ரட்டரியல் டிசிப்ளின் டெப்டி மேனேஜர் 2 வேக்கண்ட்டு, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரு வேக்கண்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் 29 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதோட ரிலவெண்ட் இது ஒன்றுக்கு இது கொடுத்துருக்காங்க. டிசேபிலிட்டி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க. ஒன்லி இந்தியன் நேஷனல் எலிஜிபிள். ஓகேவா? சரி. அப்போ ரெக்ரூட்மெண்ட்ஸ் ரெக்கார்டிங் எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் a different post are given available. all privacy should be from university institute recognized government to India சொல்லியிருக்காங்க. ஸோ 59%, 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் இதுதான். ஓகேவா? லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் 31/12/2024. ஓஜேசன் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒர்க் பண்ணிங்கன்னா ஓஜேசன் இன்னும் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இன்கிரிமினேட் அப்ளிகேஷன் பி ரிஜெக்டட். மெரிட் மியர் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஷல் நாட் பி கன்ஃபர் கொடுத்துருக்காங்க. டீடெயில் ஸ்க்ரூட்னி. ஓகேவா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கேரிங் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு எடுத்து 85% மார்க் கொடுக்குறாங்க. இன்டர்வியூக்கு வந்து 15% ஆஃப் மார்க். ஓகே. 15 மார்க் அதுதான் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்கில் டெஸ்ட்டு. ஓகேவா? குவாலிஃபைங் நேச்சர் கொடுத்துருக்காங்க. நோ டிஏடிஏ டிஏடிஏ எதுவும் தரமாட்டாங்க நீங்கள் அட்டன் பண்ணுற இன்டர்வியூக்கு போகிறதுக்கெலாம். ஸோ அஃபீஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தா இதுதான் rec.india.nic.in தான் அஃபீஷியல் வெப்சைட். ஸோ
அப்ளிகேஷன் ஃபீ வந்து 1000 ருபீஸ். ஓகேவா? 1000 ருபீஸ். ஓகே, இதோட நான் நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் பார்த்து. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 11/12 ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் 31/12 6 PM க்ளோஸ் ஆகுது. தேங்க்யூ.